அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் தேர்தல் ஆணைய விசாரணைக்கான தடையை நீக்க கோரிய மனுக்கள் மீது வரும் 12ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்க உள்ளது. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த எதிர்ப்பு தெரிவித்து அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை ஏற்கனவே விசாரித்த உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தின் விசாரணைக்கு தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த தடையை நீக்க கோரி தாக்கல் செய்துள்ள மனுக்கள் நீதிபதிகள் ஆர். சுப்பிரமணியன் மற்றும் ஜி. அருள்முருகன் ஆகியோர் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது உட்கட்சி விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிட அதிகாரம் இல்லை என்று பழனிசாமி தரப்பில் வாதிடப்பட்டது. மேலும் பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் 61 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோரின் ஆதரவு பழனிசாமிக்கு இருப்பதாகவும் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் தேர்தல் ஆணையம் தலையிட்டு சின்னத்தை முடக்கினால் அது கட்சிக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தும் என்றும் பழனிசாமி தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட தேர்தல் ஆணைய தரப்பு வழக்கறிஞர் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையிலேயே அனைத்து தரப்பினரிடமும் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாக கூறினார். ஆனால் தேர்தல் ஆணையத்தின் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் நீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ய வேண்டாம் என்று எச்சரித்தனர். இதற்கு பதிலளித்த தேர்தல் ஆணைய தரப்பு உட்கட்சி விவகாரம் தொடர்பாக நிலுவையில் உள்ள உரிமையியல் வழக்குகளின் உத்தரவுக்கு தேர்தல் ஆணையம் கட்டுப்படும் என்றும் தேர்தல் ஆணையத்திற்கு வந்த மனுக்களை விசாரிக்க அதிகாரம் உள்ளதா இல்லையா என்பது குறித்து இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றும் பதிலளித்தார். அதே நேரத்தில் ஓ.பி. ரவீந்திரநாத், பெங்களூரு புகழேந்தி, ராம்குமார் ஆதித்தன் உள்ளிட்டோர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் அதிமுக கட்சி பெயர் கொடியை பயன்படுத்த ஓ. பன்னீர்செல்வத்திற்கு தடை விதித்திருந்ததாலும் தற்போது நிலைமை மாறியுள்ளதாக தெரிவித்தனர். பெரும்பாலான உறுப்பினர்கள் பன்னீர்செல்வம் பக்கம் இருப்பதாகவும் இது தொடர்பாக விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு தடை விதிக்க முடியாது என்றும் குறிப்பிட்டனர். இதனையடுத்து தேர்தல் ஆணைய விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரிய மனுக்கள் மீதான தீர்ப்பை வரும் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதிகள் அதுவரை எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ள வேண்டாம் என்று தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.